இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கஷ்டமான சூழ்நிலையில் முடிவெடுப்பது எப்படி. ரெண்டு விதமா முடிவெடுக்கலாம். ஒன்று வசதியான முடிவு, ரெண்டாவது சரியான முடிவு. உங்களுக்கு ரெண்டு உதாரணம் நான் சொல்றேன். முதல் உதாரணம், உங்க அப்பா அம்மா உங்களை நம்பி ஒரு கார் வாங்கி தராங்க. அந்த காரை நீங்க ஈசிஆர் ரோட்ல ஓட்டிட்டு போறீங்க. அங்க பார்த்தா யாருமே கிடையாது. காரோட ஸ்பீடோமீட்டரை பாக்குறீங்க. ஸ்பீடோமீட்டரை பார்க்கக்குள்ள 200 கிலோமீட்டர் வேகத்தில் அது போகும் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க, நம்ம எவ்வளோ அதிகமாக கிலோமீட்டர் வேகத்தில் போக முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறத ஒரு முடிவு எடுத்து அந்த வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது வசதியான முடிவு. அப்போ சரியான முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பா நம்மளை நம்பி அந்த வண்டியை வாங்கி கொடுத்துருக்காங்க. என்னதான் ரோட்டில் யாருமே இல்லைனாலும் நம்ம ஒரு 70 கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம அந்த காரை ஓட்டிட்டு போனோம் அப்படின்னா, ஒருவேளை நடுவில் யாராவது வந்தாலுமே கூட அந்த வண்டியை நம்மளால நிறுத்த முடியும். நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த வண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது சரியான முடிவு. ரெண்டாவது உதாரணம், நீங்க இது வரைக்கும் ஹோட்டலுக்கு போனதே கிடையாது. முதல் தடவையா ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போறீங்க. அங்க போயிட்டு சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அவங்க ஏதோ சொல்றாங்க, உங்களுக்கு புரியல. சரி, நீங்க சாப்பிட்றதுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றீங்க. 2 பிளேட்ல உங்க சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. முதல் பிளேட்டை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இது டேஸ்டி ஃபுட், சுவையான உணவுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது பிளேட்டை பார்த்து ஹெல்த்தி ஃபுட், சத்தான உணவு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அந்த சுவையான உணவை பார்க்கக்குள்ள அந்த வாசனை அதை சாப்பிடணும் போல தோணுது. அதே சமயத்துல அதை பார்க்கக்குள்ளேயும் சாப்பிடணும் போல தோணுது. இந்த சத்தான உணவை பார்க்கக்குள்ள அதுக்கான தன்மையோட இருக்கு. நீங்க ஒருவேளை அந்த சுவையான உணவை சாப்பிடணும்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அது வசதியான முடிவு. ஒருவேளை சத்தான உணவை சாப்பிடணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அது சரியான முடிவு. என்னப்பா எதா இருந்தாலும் நீங்க சரியான முடிவு தான் எடுக்கணுமா, ஏன் வசதியான முடிவுலாம் எடுக்கக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம். வசதியான முடிவு வேணாலும் எடுக்கலாம், சரியான முடிவு வேணாலும் எடுக்கலாம். ஆனா வசதியான முடிவு எடுத்தீங்க அப்படின்னா எதுக்கும் தயாரா இருக்கணும். உதாரணத்துக்கு, நீங்க வண்டியை ஒரு 150-200 கிலோமீட்டர் வேகத்துல அந்த காரை ஓட்டிட்டு போறீங்க அப்படின்னா நல்லபடியா வீடு போய் சேர்ந்துட்டா ஓகே. ஒருவேளை ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதனால வரக்கூடிய கஷ்டத்துல இருந்து நம்ம மீண்டு வர்றது ரொம்ப சிரமமா இருக்கும். இதே ஒரு சரியான முடிவு எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை ஒரு கஷ்டம் வந்தாலுமே கூட அதுல இருந்து நம்ம மீண்டு வர்றது ரொம்ப சுலபமா இருக்கும். நீங்க உங்க வாழ்க்கையில எடுத்த எல்லா முடிவுகளையுமே எடுத்து பாருங்களேன். ஒன்று வசதியான முடிவாக இருக்கும், இல்லை சரியான முடிவாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வசதியான முடிவை எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கும் தயாராக இருக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் சரியான முடிவை எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.